மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்டேஜில் நின்னுட்டு கிட்டார் வாசிச்சுட்டே பாடிட்டே இருப்பாங்க. ஹீரோ இருக்காருல்ல, அவர் ஆடியன்ஸா உட்காந்துட்டு கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ ஒரு அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, "அவ்வளோ வேலை இருக்கு பாஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம் முக்கியம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டீங்க. கண்ணசைக்காம வெச்சக்கண்ணு வாங்காம அவளையே பார்த்துட்டு இருக்கீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அவ எனக்கு சொந்தமானவ" அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரு. "நீங்க சொல்றது எனக்கு பிடிச்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இப்போ நான் வந்து கிஃப்டா நீங்க கொடுத்த மாதிரி அனுப்புறேன்" அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாரு. "உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி நான் செய்யறேன்ற மாதிரி." இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அங்கே போகலான்னு நினைக்கும் போது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு முடிச்சிட்டாங்க. அது கிளம்பும் போது அவங்களோட லவர் பாய் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக அவரோட ஷர்ட்டை கழட்டி ஹீரோனுக்கு போத்தி விடுவார். ஏன்னா ஸ்டேஜ் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஏசி அதிகமாக இருக்கிறனால ஹீரோனுக்கு சளி பிடிச்சிட போகுது அப்படின்ட்டு வேக வேகமாக அவர் ஷர்ட்டை கழட்டி ஹீரோனுக்கு போத்தி கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கும் போதே ஹீரோ அதை கீழே வந்துட்டு பார்ப்பாரு. அவங்க பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு கோவமாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ ஹீரோவோட ரோஸ் இருக்குல்ல, அந்த பொக்கே இருக்குல்ல, அது போய் ஹீரோயின் கையில் போய் சேர்ந்த உடனே அவங்க வந்து விஐபி கெஸ்ட் ஒருத்தவங்க உங்களுக்காக இந்த பொக்கே கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு வந்து யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா. அப்போ தான் ஹீரோட பேரை பார்த்தாலும் அவங்க மூஞ்சில கோவம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடும். உடனே இது லவர் பாய் என்ன விஷயம் யாருன்னு கேட்கும் போது, இல்லை இந்த மாதிரி விஐபி கெஸ்ட்டுன்ற மாதிரி ப்ராங்க் பண்ணி அனுப்பியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொக்கே இருக்குல்ல அதை அப்படியே அந்த ஸ்டேஜ் வலைய வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு லவர் கூட போயிடுவாங்க. இது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். நாளைக்கு அவளை அரேஞ்ச் பண்ணுற மீட்டிங்கை ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லிடுவாரு. இங்கே ஹீரோயினை பார்த்தோம் அப்படின்னா வந்து திரும்பவும் அந்த பியானோ வச்சு வாசிச்சுட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்வார், ரொம்ப நல்லா வந்து நீ வாசிக்கிறம்மா, நீ ரொம்ப திறமையான பொண்ணு, நீ நல்லா வருவ அப்படி இப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ அந்த மாஸ்டர் என்ன சொல்வாருன்னா, என்னதான் நீ நல்லா வாசிச்சாலும் உனக்கு இன்னும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரலும், அப்போ தான் நீ வந்து இது பண்ண முடியும். உனக்காக வந்துட்டு ஒரு விஐபி ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாரு. நாளைக்கு போய் நீ அவரை போய் பார்த்து அப்படின்னா வந்து உன்னை ஃபியூச்சரில் வந்துட்டு உன்னை நல்ல ஏன்னா அவருக்கு உன்னை நீ வாசிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அவர் உனக்கு வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாரு. ஹீரோனுக்கா சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட டெவலப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு நினைப்பாங்க. அட்ரஸ்க்கு வந்து ஹீரோயின் வருவாங்களா. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய வீடாக தான் இருக்கும். அந்த வீட்டுக்கு நுழையும் போது ஒரு குட்டி பையன் இருப்பான், ஸ்கூல் யூனிஃபார்மோடு போட்டுட்டு இருப்பான். அவன் அந்த பியானோவை வாச்சிட்டு இருப்பான். இப்போ ஹீரோயின் வந்து அந்த பெரிய குடும்பத்தில் வந்து சொல்லிக் கொடுக்குற டீச்சராக தான் அங்கே போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பையனை பார்த்தோன்னா நினைப்பாங்களா. இப்போ அந்த பையனும் வந்து ஹை டீச்சர் அப்படின்ற ஒரு ஹை தான் சொல்லுவான். ஹீரோயின் பதில் ஹை சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா அங்கே ஒரு நாய்க்குட்டியோட வேகமாக வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், திடீர்னு அவங்க கொண்டு வந்த நோட்ஸ் எல்லாம் பறக்க விட்டுட்டு ஹீரோயின் பயந்தே போயிடுவாங்க. இப்போ அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் தான் அது. ஆனால் வந்து என்னென்னா புதுசாக ஆளுங்களை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவோம், டக்குன்னு வந்து ஹீரோனை பிடிச்சிப்பாரு. பிடிச்சிக்கிட்டு அவரை பார்த்தீங்கன்னா அந்த நாயை எடுத்து கட்டு கட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். அப்போ அந்த குட்டி பையன் என்ன சொல்லுவான், அந்த நாய்க்குட்டி தான் கடிக்கவே கடிக்காது, எதுக்கு இப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவள் பயப்படுற. அப்போ ஹீரோனும் என்னை விடு, நான் ஒன்றும் பயப்பில்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை நான் விட முடியாது, நீ ரொம்ப பயந்து போயிருக்க, உனக்கு இதில் ஆபத்து இருந்தாலும் இருக்கும், அந்த நாயை பிடிச்சிட்டு கட்டினா தான் இவளை விடுவேன்னு சொல்லிட்டு விடவே மாட்டேன் நட பிடிச்சிட்டு இருப்பாரு. அதோட அந்த குட்டி பையன் வேலை மனு கெட்டு போய் அந்த நாய்க்குட்டியை பெட்டி கட்டிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் அதை கட்டுறது தெளிவானதுக்கு அப்புறம் தான் ஹீரோனை விடு, ஒன்றும் இல்லை நீ பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை, இப்போ நீ ஓகே தானே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ நான் ஓகே தான், முதல் என்னை விடு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த குட்டி பையனோட பிரதர், நான் பெரிய அண்ணனா, நீ அவனுக்கு தான் வந்து இப்போ நீ சொல்லிக் கொடுக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பாரா. ஹீரோ வந்து கையை கொடுக்க மாட்டாங்க, விரலை மட்டும் கொடுத்துட்டு டக்குன்னு அந்த விரலையும் எடுத்துப்பாங்க. அதோட ஹீரோ வந்துட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க அவங்க வந்து அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயும் ஒரு சேரை ஒன்று போட்டுட்டு ஹீரோயின் சொல்லிக் கொடுக்குறதே உட்காந்து கிட்ட உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பாரு. முடிச்சிருச்சு, அவ்வளோ நேரத்துக்கு உட்காந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோனும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த பையனுக்கு. இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹீரோ ஏதோ அவர் பார்த்துக்கிட்டு அவங்களாவது ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு 1 மணி நேரம் ஓடிடுச்சு. இவர் வேடிக்கை பார்த்தே 1 மணி நேரத்தை ஓட்டிட்டாரு. எந்திரிச்சிட்டு வந்து ஹீரோயின் எந்திரிச்சிட்டாங்களா, இவரும் டக்குன்னு எந்திரிச்சிருவாரு. சரிப்பா உன்னை போய் நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து வேண்டாம் நான் டாக்ஸியை புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, ஏன் என்னை பார்த்தா நீ பயந்து பயந்து போயிட்டுருக்க, நீ பயப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயின் அப்படியே பயந்துட்டு நின்று இருப்பாங்க. உடனே ஹீரோயினோட ஃபோன் அவங்கள்ட்ட பிடுங்கியிருப்பாரு. பிடுங்கிட்டு அவரோட நம்பர் அதில் நோட் பண்ணி கொடுத்துட்டு, இதான் என்னோட நம்பரு, சேவ் பண்ணிட்டேன், ஏதாவது எப்போனாலும் என்னை நீ வந்து கால் பண்ணலாம், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்னை கால் பண்ணலாம், சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். வேண்டாம் நானே உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை காரில் ஏற்றி உட்கார வச்சிருவாரா. ஹீரோயின் காரில் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயந்துகிட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஹீரோ என்ன கேட்பார், ஏன் ஒரு மாதிரி நடுக்கமாகவே இருக்க, என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படி என்ன பயமாக இருக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஹீரோ வந்துருவார். கிஸ் பண்ண போகிறானோ அப்படின்னு நினச்சி ஹீரோன் பயப்படும் போது பார்த்தா கரெக்டாக சீட் பெல்ட்டை போட்டு விட்டுருவாரு. இப்போ நான் ஏதாவது தப்பாக உனக்கு கிஸ் பண்ணிடுவேன் தானே நீ நினச்சி பயப்படுறேன் உடனே, சாரி நான் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. நீ நினச்சது சரிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். என்னது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. இல்லை நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இல்லை என்னால் முடியாதுன்னு அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, ஏன் முடியாதுன்னு ஹீரோ கேட்பாரு. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்து எப்போ நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டு எப்போ நீ என்ன வந்து லவ் பண்ணுறது, அவனை உடனே வெட்டி விடு, என்னை
உடனே கட்டிக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அதிரடியாக ஒரு முடிவெடுத்து சொல்லுவார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வேற இது, நான் வேற இது, நான் வந்து உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், உங்கள் வீட்டில் வேலை பார்க்க வந்திருக்கேன், ஸோ உங்களுக்கும் எனக்கும் வந்து செட் ஆகாது, அதனால் இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அதாவது என்ன சில விஷயங்கள்லாம் சொல்லி நீ உங்களோட ப்ரொப்போசலை நான் நிராகரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருவாங்க. ஃபோன் போட்டு பேசுவாங்க. இப்போ அவர் ஒரு இடத்துல காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோன் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க. லேட்டாக தான் அந்த லவர் பாய் வருவார். வந்தவொடனே சாரி நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்வார். பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, நம்ம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், சீக்கிரமாக ஒன்றாவே வீடு எடுத்து அங்கே போகிறோம், அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து காசு தேவைப்படும், ஸோ அதுக்காக தான் ஓவர் டைம் பார்த்துட்ருக்கேன், என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து என் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ அது மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் நம்ம கவலைப்பட வேண்டியதே அவசியமே கிடையாது, கூடிய சீக்கிரமே உன்னை வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட அறிமுகப்படுத்தலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது அதுவும் ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு பேசுவாரா. ஹீரோனுக்கு ரொம்ப வெக்கமாக வேற வருது. அதோட இந்த தூரத்துலேருந்து பார்த்தா ஹீரோ என்ன பண்ணுறாரு, வெறியேறி போய் அந்த கோவத்தை குறைக்கிறோன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு காஃபி ஷாப்பில் இருக்க ஃபோட்டோஸை வேறு அவரோட அசிஸ்டன்ட் வேறு எடுத்து அனுப்பிடுவாரா. ஹீரோக்கு சரியான கோவமாக இருக்கும். இப்போ அவர் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்வாருன்னா, இந்த பையனை பற்றி எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ அவரோட அசிஸ்டண்ட்டும் அவரை பற்றி விசாரிச்சோன்னு சொல்வார். அவனுக்கு 21 வயசு ஆகுது. அவனோட அப்பாவும் அவனும் சேர்ந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதில் பெரிய அளவுக்குலாம் வந்து ப்ராஃபிட்லாம் ஒன்றும் வர்றது கிடையாது. லாஸ்ட் வீக் பார்த்தோன்னா அந்த பையன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு கொண்டு வந்து நம்ம கம்பெனிக்கே வந்தான், ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணி நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, எதுக்காக அது அவரோட ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. அவன் ஏஐ ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்தால் அதில் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்வார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை வந்து இவன் 3 வருஷமாக வந்து டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே என்ன ஏதுன்றது இன்னும் கொஞ்சம் எனக்கு விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வந்துடுவார். இப்போ ஹீரோ திரும்ப வந்துட்டு இருக்கும்போது அதே பையன் திரும்ப வாசலில் நின்றுட்டு திரும்ப ஹீரோவை கூவி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஹீரோ காதல் வாங்க உள்ள வந்துருவாரு. ஹீரோட சித்தப்பா ஒருத்தர் வந்திருப்பாரு. ஹீரோவோட சித்தப்பா பையனும் அவங்க 2 பேரும் தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ வந்து செலக்டிவான ப்ராஜெக்ட் மட்டும் தான் ஓகே பண்ணுவார். சித்தப்பாவே இருந்தால் கூட அவர் கொடுக்குற அந்த பிளானை வந்து ஹீரோ வந்து ஏற்றுக்க மாட்டார். இப்போ அந்த சித்தப்பாக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ரொம்ப ஓவராக தான் அரகண்டாக நடந்துட்டு இருக்க, நான் ஒன்றும் வெளியால் கிடையாது, உன் அப்பாவோட தம்பி, ஞாபகம் வச்சுக்கோன்ற மாதிரி பேசும்போது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் உங்களை இந்த அளவுக்கு உள்ளே விட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கொண்டு வர ப்ராஜெக்ட் எதுவுமே சரியில்லை, அதனால் ஆல்ரெடி நாங்கள் நம்ம நிறைய நஷ்டத்தை பட்டுட்டோம், ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் ஆக தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அவரோட பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், இவன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு மட்டும் தான் அந்த குடும்பத்தில் மரியாதையா அப்படி இப்படின்னு. உடனே அவங்க அப்பா அந்த சித்தப்பா என்ன சொல்லுவார், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான்ப்பா, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். உடனே ஹீரோ என்ன சொல்லுவார், அதை தான் நானும் சொல்கிறேன், குடும்பமாக மட்டும் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு வர்றோமா விருந்து சாப்பிட்டோமா போனோமா அப்படின்னு மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, பிஸ்னஸ்ன்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் அந்த பிஸ்னஸில் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரா. உடனே வந்து அந்த பையன் கோவப்படுவார். சித்தப்பா என்ன சொல்லுவார், சரி சரி கோவப்படாத, தப்பு எங்கள் பேரில் தான், நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவார். வீட்டுக்கு வந்து அந்த பையன் எல்லாத்தையும் எட்டு உதச்சி கோவப்படுவாங்க அப்பா கிட்ட. அவன் தான் ரொம்ப திமிரா பேசுகிறான், நீங்கள் அதுக்கு மேலே அவங்ககிட்ட பணிச்சு போய் பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக அவங்ககிட்ட நீங்கள் அவ்வளோ இதாக போய் பேசுகிறோன்னு அவசியமே கிடையாது, அவன் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது சித்தப்பா என்ன சொல்லுவார், அதுக்கெல்லாம் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கும் ஓஹோ நீ அப்போ ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னா அது வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ அமைதியாக இருப்பார். அதனால் வந்து ஹீரோயின் வந்து அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த டைம் பார்த்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கும். என்ன கிஃப்ட் அப்படின்னா வந்து ஒரு நெக்லஸ் தான் வந்திருக்கும். அதை பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் லவர் வந்து இதை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹீரோனோட பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸாக இருக்கிறதுக்காக ஹீரோ அந்த லவர் இருக்கார்ல அவர் வந்துட்டு தனக்கு இப்படி ஒரு நெக்லஸை கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. உடனே அந்த நெக்லஸ் எடுத்து போட்டுப்பாங்க. அங்கே கூட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், இந்த நெக்லஸ் உண்மையிலே எவ்வளோ காஸ்ட்லியானது தெரியுமா, உன் லவர் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ லவர் வர கால் பண்ணி வர சொல்லியிருப்பாரு. அந்த காஃபி ஷாப்புக்கு போவாங்க. போகும்போதே அவங்க லவர் கணத்தில் ஒரு கிஸ்ஸை ஒன்று வச்சுட்டு போய் உட்காந்துப்பாங்க. என்னது இது, இன்னைக்கு நான் கேட்காமே கிஸ் எல்லாம் பண்ணுறேன், என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இந்த நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கு, அழகாக இருக்குது, உன்னோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னோட டேஸ்ட் நல்லா இருக்கா, நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்த அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. இல்லை இல்லை இது நான் வாங்கி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு என்ன நாள் அப்படின்ட்டு அவரும் கேட்பாரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இன்னைக்கு நம்மளோட பிறந்த நாள் ஆச்சு, ஸோ அதை சர்ப்ரைஸ்க்காக தான் இவன் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணியிருந்தது. அப்போ இவனுக்கு என்ன நாள்னு தெரியல, இவன் அதை வாங்கி கொடுக்கல, அப்போ இது யார் வாங்கி கொடுத்துருப்பான்ற ஒரு யோசனை வர, இவன் லவ்வராக இருந்துட்டு இந்த மாதிரி இருக்கானேன்ற ஒரு யோசனை வர ஹீரோனுக்கு. அதோட அவர் என்ன சொல்வார், இதை பற்றி ஹீரோன் கேட்டுகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்துடும். ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கும். சரி ஓகே நான் இப்போ ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கூப்பிட்றாங்க, நான் உடனே போகணும், அப்புறமா வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு படுக்க போயிடுவார். இப்போ ஹீரோன் அந்த போட்டிருந்த நெக்லஸை கழட்டிடுவாங்க. இவன் கொடுக்கலன்னா இப்போ வேறு யார் எனக்கு அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட இப்போ ஹீரோன் வேலை பார்க்குறாங்களா அந்த ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாரும் ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க. எல்லாரும் கொஞ்சம் பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சிடும். இப்போ ஹீரோ கிளம்புவார்.
கிளம்புவார். ஹீரோனு கிளம்பும்போது இப்போ ஹீரோ வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவார், நைஸாக காருக்குள்ளே தள்ளி விட்டுருவாரு. ஹீரோயின் வந்து காரில் உட்காந்த உடனே இப்போ அவங்க முதல் வேலையை என்ன கேட்பாங்க, இந்த நெக்லஸ் அதாவது நீங்கள் தான் எனக்கு அனுப்புறீங்கன்னு கேட்டோன்னா, ஆமாம் நான் தான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். என்னோட பர்த்டே எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதாவது ஹீரோனோட பர்த்டேவை ஞாபகம் வச்சு அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணி கிஃப்ட் அனுப்புறது ஹீரோ தான் அப்படின்றது இப்போ தான் ஹீரோனுக்கு தெரியுது. உடனே அதோட சரி இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொடுக்கும்போது, நான் ரிட்டன் வாங்குறது இல்லை கிஃப்டெல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். இப்போ ஹீரோ அமைதியாக இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களோட பிரதர் அது குட்டி பையனுக்கு வந்து நான் வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன்ல, அடுத்த மாதம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது, அந்த ப்ரோக்ராமுக்கு அவனை கூட்டிகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் அவன் லேர்ன் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அதெல்லாம் பெரிய இடத்துல நடக்கிற ப்ரோக்ராம். ஸோ அதெல்லாம் வந்து டிக்கெட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஹீரோ நினச்சா அது ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஹீரோன் வந்து இதை பற்றி அதை பேசும்போது ஹீரோ என்ன சொல்வார், அந்த டிக்கெட் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதை நான் ஈஸியாக வாங்கிடுவேன், உனக்கு அந்த டிக்கெட் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, என்ன முட்டாளா நீனு, நான் ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறேன், சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, டிக்கெட் வேணும்னா கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உடனே வந்து ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இறங்கி போயிடுவாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பற்றி நினச்சிட்டு அவர் பாட்டுக்கும் கிளம்புவார். இப்போ இங்கே ஹீரோயின் வந்து காரை விட்டு இறங்குவாங்களா, இங்கேன்னு பார்த்து அவரோட லவர் பாய் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பக்கமாக வருவார். இப்போ நான் ஹீரோவோட கார்லேருந்து ஹீரோயின் இறங்கி வராளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேர் பேசுவாங்க. லவர் பாயை பார்த்தோன்னா ஹீரோன்னு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் கேட்பாரு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இந்த ஆஃபீஸில் தான் இப்போ நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அவரும் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக தான் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே அவருக்கு போயிட்டே இருக்கு. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோட கார்லேருந்து நீ இறங்கி வரதை பார்த்துட்டானோ ஹீரோயின் பயந்தே போயிடுவாங்க. அச்சோ அதை வேற பார்த்துட்டானா, வேற என்னென்னலாம் பார்த்தானோ தெரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட தான் நான் வேலை பார்க்குறேன், ஸோ பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உனக்கு அவர்கிட்ட என்னை பற்றி என்னோட ப்ராஜெக்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க சொல்ல முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கேட்பாரு. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர்கிட்ட மட்டும் வாய்ப்பு இருந்தது, உனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சா வச்சுக்கோங்க, நம்ம பிஸ்னஸை பற்றி நீ அவர்கிட்ட சொன்னா நிச்சயமாக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்தலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் நடக்க போகிற அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம் ஒன்று, அதில் வந்துட்டு எப்படியாவது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும், நான் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுவார். அங்கே வந்துட்டு திரும்ப அவரோட ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும், இது நீ தான் ஹீரோக்கிட்ட எனக்காக பேசணும்னு சொல்லணும். ஹீரோயினுக்கு இப்போ வேறு வழியே இருக்காது. அதனால் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோட அசிஸ்டண்ட் அவங்கள நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ தான் ஹீரோ அவங்கள பார்க்கறதுக்காக வருவார். ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து பேசுவார், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை என் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண தேவைப்படுது, அவனோட ப்ராஜெக்டிங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா, எனக்கும் வந்து அந்த டிக்கெட் வந்து தேவைப்படுது, நானும் லேர்ன் பண்ணிக்கணும், உங்கள் தம்பிக்கும் நான் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நான் அப்படின்னு சொல்லலை, அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், நான் ப்ராஜெக்டை பார்த்து அது ஓகேவாக இருந்தால் மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அவனோட ப்ராஜெக்ட் வந்து சரியில்லாத பட்சத்தில் நான் எப்படி அந்த ப்ராஜெக்டை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, சாரி நான் இதை வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்க கூடாது, நீங்கள் அவரோட திறமை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதை இது பண்ணுங்க, இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகலான்னு நினைப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நீ பாட்டுக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு போகிற, இப்போ என்ன நீ என்கிட்ட ஹெல்ப் தானே கேட்டேன், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், அந்த ப்ரோக்ராமுக்கான டிக்கெட் உனக்கு வேணும்னா என்னை கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன், நீ கிஸ் பண்ணால் உனக்கு அந்த டிக்கெட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை நான் இப்போ ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கல, நீ நடத்துக்கிறத பொறுத்து எல்லாமே மாறலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உன்னை ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்போ உனக்கு விருப்பம் இல்லாமலாம் நீ என்னை கிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவும் விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உன்னை ஹீரோன் என்ன சொல்வாங்க, அப்படிலாம் கிடையாது, நான் விருப்பப்பட தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி கிஸ் பண்ணுன்னு ஹீரோ சொல்வார். நேராக அவங்க என்ன பண்ணுவாங்க, கிட்ட போய் ஹீரோ கணத்தில் போய் கிஸ் பண்ணிட்டு இது ஓகேவான்னு கேட்கும்போது இது எனக்கு பத்தாது, அதாவது இது வந்துட்டு ஒரு கடமைக்கான கிஸ் மாதிரி இருக்குது, ஒரு சின்சியரான கிஸ் அதை நான் எதிர்பார்க்குறேன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உன்னை ஹீரோ என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் கிட்ட போயிட்டு அவர் லிப்ஸில் போய் லைட்டாக அப்படி கிஸ் பண்ணிட்டு திரும்ப வந்துடுவாங்க. அப்போ ஹீரோ திரும்ப என்ன சொல்வார், இது பேர் கிஸ்ஸே கிடையாது, எப்படி கிஸ் பண்ணுன்றதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை வலுக்கட்டாயமாக பிடிச்சி ஒரு மணி நேரம் கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. வலுக்கட்டாயமாக அவங்கள பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு பேர் தான் கிஸ், இப்போ புரியுதான்னு சொல்லிட்டு கேட்பாரா. அது இல்லாமல் அந்த டிக்கெட் நாளைக்கு உனக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ அங்கே வேகமாக வந்துடுவாங்க. இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தோன்னா ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, வாஷ்ரூமுக்கு போயிட்டு வாயை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. வேற சொன்னார்ல, என்னோட அப்பா அம்மா கிட்ட உன்னோட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், நம்ம கல்யாணம் சம்மந்தமாக அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, நான் வந்து ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு லிப்பை போட்டு தொடன்னு போட்டு தொடச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து அந்த லவர் பாய், நீ அவர்கிட்ட பேசிட்டியா, அவர் என்ன சொன்னான்னு கேட்கும்போது நீ சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அவன் வந்து ஓகே சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த லவர் பாய்க்கு ஒரே சந்தோஷமாக போயிடும். அதோடு இப்போ ஹீரோன் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், அந்த ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்காக இந்த ஆஃபீஸில் இருந்து 5 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரு. அதனால ஹீரோயினுக்கு
இன்சார்ஜாக இருக்க அந்த அந்த ஒரு ஆள் இருக்காரு, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹீரோயின் போயிட்டு நம்மளோட சிஓ கிட்ட பேசினதுனால நம்மளுக்கு 5 டிக்கெட் இப்போ கிடச்சிருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனால் அந்த இன்னொரு அங்கே ஒரு வில்லி பொண்ணு இருந்தே ஆகணும்ல அப்படின்னா வந்துட்டு இவன் மட்டும் பேசி வந்து அந்த டிக்கெட்டை வாங்கின மாதிரி தெரியல, இவன் வேற ஏதாவது வேலை பார்த்து தான் டிக்கெட்டை வாங்கியிருப்பா, என்ன கேட்டால் இவன் மோசமான கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுது. அதை கேட்டோன்னே இப்போ அந்த மேனேஜர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி பேசுறத முதல் நிப்பாட்டு, அவளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, அவள் எப்படிப்பட்ட டேலண்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேனேஜரை சப்போர்ட்டாக பேசுவார். அசிங்கப்பட்டுட்டு நிற்கும் போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவார். இப்போ ஹீரோட ஆஃபீஸ் தானே, அந்த பொண்ணால் எவ்வளோதான் ஆஃபீஸ்க்கு நடந்திருக்கு, அந்த மாதிரி அந்த பொண்ணு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கு, என்னென்னலாம் வேலை பார்த்துருக்குன்ற மாதிரி ப்ரூஃபோட அவர் சொல்லும் போது இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அவமானமாக போயிடும். நீ ஒழுங்காக இருக்க பழகு, அடுத்தவங்களை குத்தம் சொல்லிட்டு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் சொன்னோன்னே இப்போ ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக இருக்க பொண்ணுங்களும் அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே ஹீரோனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிடும். இப்போ ஹீரோ வந்து ஹீரோனை ரூம்க்கு கூப்பிடுவார். இப்போ ஹீரோயின் ரூம்க்கு போயிருக்கும் போது அவர் உடனே திரும்ப ரொமான்டிக்காக ஹீரோயின் கிட்ட போவார். நேற்று நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பார். ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இதையே காரணம் வச்சு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்வார், நீ வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சம்மதிச்சா மட்டும் தான் வந்துட்டு நீ நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். பணம் இருந்தால் எல்லாத்தையும் பண்ணிடலாம் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டுவாங்க. அந்த லவர் பாய்க்கு 2 பேரும் மீட் பண்ணி பேசுவாங்க. அப்பவும் அவர் என்ன கேட்பாருன்னா, என்னாச்சு நான் சொன்னேன் இந்த வேலை விஷயமா பேசிட்டேன்னு கேட்கும்போது நான் பேசிட்டேன், அவர் சம்மதிச்சிட்டாரு, நீ போய் உன்னோட திறமையை காட்டி நீ வந்து இது பண்ண பாரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. மற்ற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதோட பேசிட்டே இருக்கும்போது எப்படியாவது இதில் மட்டும் சம்மதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இது பெரிய நம்மளுக்கு ஒரு ஆஃபர் தெரியுமான்ற மாதிரி இந்த லவர் பாய் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பார். அப்போ ஹீரோயினும் அவரும் சீரியஸாக பேசிகிட்டே இருப்பாங்களா, அந்த டைம் பார்த்து இன்னொரு பொண்ணு வரும். அதாவது அங்கே ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த லவர் பாய் இருக்கார்ல, இவரை ஒன் சைடாக படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு தான். அவருக்கு இது சுத்தமாக அடையாளமே தெரியல. அந்த பொண்ணு வந்த உடனே அந்த லவர் பாய் கிட்ட பேசும்போது யார் நீன்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ராஜெக்ட், அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் தான் உனக்கு சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அறிமுகப்படுத்திக்கும். அதோட ஹீரோனை பார்த்து என்ன சொல்லும், இப்போவும் நீ அழகாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோனை சொல்லுமா. ஹீரோனுக்கு ஃபஸ்ட்டு புரியாது. அதுக்கப்புறம் தான் இப்போ யோசிச்சு பார்ப்பாங்க. படிக்கும் போது வந்துட்டு இப்போ இந்த வந்து நிற்கிறதுல அந்த பொண்ணு வந்துட்டு இந்த லவர் பாய்க்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நான் உன்னை லவ் பண்ணலை, நான் லவ் பண்ணுற பொண்ணு அவள் தான் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாரு. அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு கண்ணாடி போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்குமா, அப்போ வந்து அதனால தான் அவனுக்கு நம்மள பிடிக்கல, ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் அந்த பொண்ணு. இப்போவும் ஹீரோயின் வந்து அழகாக இருக்கிறத வச்சு தான் வந்து இன்னும் இவங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது இந்த பொண்ணுக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த பொண்ணு வந்து லவர் பாயை விரும்புது. மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க தான் சப்ளை பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. உடனே அந்த லவர் பாய் என்ன பண்ணுவார், அவர் உட்காந்துருக்க இடத்துல அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு இவர் ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துப்பாரு. இப்போ அது பாட்டுக்கு அவங்கள்ட்ட இடையில பேச்சு கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் இவர் அப்படியே சமாளித்து பேசுவார். ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, உனக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன், உனக்காக ஒரு இயரிங்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட காட்டுவார். உடனே ஹீரோனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஹீரோயின் பேசுவாங்களா, இதை பார்த்தா நீ இப்போ தான் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியே தெரியுது, அப்போ இன்னும் உங்கள் லவ்வுக்கு வந்து டெவலப் ஆகலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது நக்கலாக கேட்கும். இன்னைக்கு அந்த லவர் பையன் ஹீரோன்னு ஒரு மாதிரி மாறி மாறி பார்த்துப்பாங்க. இந்த நேரத்தில் இது என்ன நினச்சிக்கணும், இந்த தடவை உன்னை நான் நிச்சயமாக வந்து இழக்க மாட்டேன், எப்படியாவது உன்னை நான் அடைஞ்சே தருவேன், அந்த லவர் பாய் மேலே இது ஆசைப்பட்டு இருக்கு, அதனால தனியாக மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கோம். இது எப்படா இது கிளப்பலான்னு சொல்லிட்டு எப்படியே சமாளித்து அதை அனுப்பி விட்டுட்டு இவங்க 2 பேரும் தனியாக பேசிகிட்டே நடந்து வருவாங்க. ஒன்று இந்த லவர் பாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அவள் வந்து பேசினதுலேருந்து உனக்கு ஏதோ நீ வந்து அன்ஹாப்பியாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அவள் படிக்கும் போது என்னை ப்ரப்போஸ் பண்ணா, மற்றபடி எனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், அவள் இன்னும் ஒன்று லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது அவளோட பேச்சில் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே இப்போ நடு ரோட்டில் குளிராக இருக்குன்னு இவர் என்ன பண்ணுவார், அவரோட கோட்டை கலட்டி திரும்ப ஹீரோனுக்கு போத்தி விட்டுருவாரு. பண்ணுவார், அவங்கள ஹக் பண்ணிகிட்டே இருப்பார் ரோட்டில் நின்றுட்டு. இதை வந்து ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும்போது பார்த்துருவார். அவருக்கு சரியான வெறியேறிட்டே இருக்கும். இவன் உனக்கு பொருத்தமானவனே கிடையாது, நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும், ஆனால் நீ என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க கூட பழகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மைண்ட் வாய்ஸில் கோவமாக அப்படியே வந்துருவார் நேரம். இங்கே இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இப்போ ஹீரோவோட தாத்தா இருக்காருல்ல, அவர் இருப்பார். திரும்பவும் ஹீரோட சித்தப்பாவும் அவன் பையன் 2 பேரும் வந்திருப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த பாருங்க இந்த அண்ணன் பையன் வந்துட்டு செய்கிறதெல்லாம் சரியில்லை, ஏன் நான் சித்தப்பாவாக இருக்கேன், என் பையன் இருக்கான், ஆனால் எங்களை விட நீங்கள் வந்துட்டு உங்கள் பெரிய பையனோட பேரனுக்கு தான் வந்துட்டு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க, முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவன் பண்ணுறதெல்லாம் சரியா, அவன் மட்டும் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கணுமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது இப்போ தாத்தாக்கே கோவம் வரும். அவன் வயசு சின்னவனாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுக்கிறான், தெளிவாக கம்பெனியை வந்து நடத்துகிறான், நீ அப்படி இல்லை உன் பையனும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு தாத்தா திட்டி விடுவார். இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருவாரா. இப்போ ஹீரோவோட ஆள் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. அந்த ரிப்போர்ட்டை ஹீரோ வந்து தாத்தாட்ட கொடுப்பாரு. தாத்தா இங்கே பாருங்கள், லாஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களால வந்து நம்ம கம்பெனி வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அதில் விஷயம் என்னென்னா, இவங்க வந்துட்டு ஃபேக்காக ஏதோ ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் வராங்கல்ல, அந்த டைமில் வந்துட்டு உண்மையான இதெல்லாம் மறைச்சிட்டு ஏதோ ஃபேக்காக இவங்க பண்ணியிருக்க விஷயம் கண்டுபிடிச்சதுனால பல லட்சங்கள் வந்து லாஸ் ஆகியிருக்கும். அதை காட்டும் போது ஹீரோட தாத்தாக்கு வந்து சரியான கோவம். இன்னும் வரைக்கும் நீ பிஸ்னஸை புரிஞ்சிக்கவே இல்லை, பிஸ்னஸ் நீ
சரியாகவும் பண்ணுறதில்ல, இப்போ என் பேரனை மட்டும் நீ குறை சொல்ல வந்துட்டல அப்படின்னு சொன்னோன்னே, அவர் மகன் தானே சித்தப்பா, அதனால ரொம்ப பயப்படுவார். இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுவார். இப்போ நீங்கள் 2 பேரும் பண்ண வேலைக்கு வந்து முட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா அந்த ஸ்டிக்காலே அடி அடி நடிப்பார். தாத்தா என்ன பண்ணுவார், ஹீரோவை கூட்டு போய் தனி மொட்டை முறையில் பேசுவார். அப்போ பேசும்போது சொல்வார், உன்னோட சித்தப்பா வந்து அவன் புத்தி கெட்டத்தனமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், அதனால தான் பனிஷ் பண்ணிட்டு வந்திருக்கான், அவன் பாட்டுக்கு இருக்கட்டும்னு ஹீரோ அவர் சைட்லேருந்து எடுத்து சொல்வார். எனக்கும் அவர் அவமானப்படுத்தணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் அவங்க வந்து நிறைய வந்து இல்லீகலாக வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க, அதுதான் ஏற்றுக்க முடியல, அது பிஸ்னஸ்க்கும் நல்லதில்லை, அது சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவன் அப்படியே போகிறான் இப்படியே போகிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோட தாத்தா வந்து பயங்கரமாக திட்டிகிட்டே இருப்பார். பேசி அவங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறமா அது ஹீரோ இப்போ இறங்கி வருவார். இவங்க 2 பேரும் சின்ன பிள்ளை மாதிரி முட்டி போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதோடு வந்துட்டு இப்போ ஹீரோ அவங்கள பார்த்து சிரிக்க தான் செய்வார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கூப்பிட்டு அவர் வந்து ரொம்ப இதாக பேசினார்ல அப்படி இப்படின்னு இப்போ தாத்தாவுக்கு பயந்து முட்டி போட்டுருக்காருல, ஒன்றும் சொல்லப்பட்டார். ஹீரோ 2 வாரத்தை பேசிட்டாங்கிறது போயிடுவார். நடக்க போது அந்த பார்ட்டிக்கு கலந்துக்குன்னு நினைப்பாங்கல்ல, இப்போ அந்த பார்ட்டி நடக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்துட்டு ஹீரோட சித்தப்பாவும் அந்த சித்தப்பா பையன் எல்லாருமே அந்த பார்ட்டியில் இருப்பாங்க. இப்போ ஹீரோன் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டோட அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்களா, அந்த இடத்துல வந்தோடனே இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்வார், ஹீரோட சித்தப்பா பையன் அங்கே பார்த்த உடனே நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவர் ரொம்ப பெரிய ஆள், அதாவது ஹீரோவோட தம்பியாக தானே அவர் வராரு, அவர் ரொம்ப பெரிய ஆள், அவர்கிட்டயாவது போய் நான் ஏதாவது ஹெல்ப் கேட்குறேன், என்னோட ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுக்காக போவார். ஹீரோனு சரி ஓகே நீ போயிட்டு வா நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வேடிக்கை பார்த்து நின்றுட்டே இருப்பாங்க. இவர் வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த ஹீரோவோட சித்தப்பா பையன் கிட்ட வந்து பேசுவார். இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். இவர் பேசும்போதே அவர் வந்து யாரை கவனிப்பாருன்னா இவரை கவனிக்க மாட்டார், ஹீரோயினை கவனிப்பார். இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். ஏன்னா இப்போ ஹீரோட ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வந்திருப்பார். அந்த ஆஃபீஸில் வந்து டைமில் வந்து ஹீரோ வந்து அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து வேகமாக வெளியே ஓடி இருப்பாங்க. அதை வந்து இவருக்கு ஞாபகம் வந்துடும். டக்குன்னு வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டே இருக்கும்போது ஹாய் ஹலோ அப்படின்ற மாதிரி இவர் ஆரம்பிப்பாரா. உடனே ஹீரோயினும் ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு டக்குன்னு அவர் என்ன சொல்வார், உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், ஹீரோட ஆஃபீஸில் அவரோட ரூம்லேருந்து நீங்கள் வேகமாக ஓடினீங்க, நான் பார்த்தேன். உடனே ஹீரோன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்கும் அதனால தான் போயிருப்பேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமாளிப்பாங்களா. எனக்கு நல்லாவே புரியுது, ஆமாம் எப்படி நடந்துப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நீ வந்துட்டு அவன் ரொம்ப உங்ககிட்ட ஹார்டாக நடந்திருப்பான், அதனால தான் நீ அவனை விட்டு ஓடிட்ட, நீ வேற என்ன ட்ரை பண்ணிப்பாரு, நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணத்தில் அப்படி லைட்டாக அப்படி கோடு போடுவார். அதோட ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துடும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பிஹேவ் வந்து ஒழுங்காக பண்ணுங்க, என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அந்த லவர் பையருக்கால வேகமாக வந்துருவார். என்னாச்சு ஏன் இப்படி இவர்கிட்ட போய் நீ கோவமாக பேசுகிற, எல்லாத்தையும் டோட்டலாக எல்லாத்தையும் கெடுத்துறாத அப்படின்ற மாதிரி இவர் ஆரம்பிப்பார். அந்த லவர் பை ஹீரோயின் கிட்ட சொல்வார். அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பேசுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த பார்ட்டியில் இருக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு அந்த பார்ட்டியை விட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கும் ஓரமாக ஒதுங்கி ஒரு இடத்துல போய் நிற்கலான்னு சொல்லிட்டு மாடியில் போய் ஒளிஞ்சு போய் ஒரு பக்கம் நின்றுட்டே இருப்பாங்க. ஹீரோ இப்போ இறங்கி வந்துருவார். இப்போ இங்கே இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ அவர் வந்து இந்த லவர் பாய் வந்து ஹீரோனை சமாதானப்படுத்தலான்னு போகும்போது இந்த ஆள் இருக்கார்ல ஹீரோவோட பிரதர், அவர் என்ன பண்ணுவார், ஒரு நிமிஷம் இரு, உனக்கு அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் என்னது கேட்கும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், எனக்காக தான் இங்கே வந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருப்பார். ஓ அப்படியா அப்படி இப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா உடனே இவர் ப்ராஜெக்ட்டை பற்றி பேசுவார். என்னோட ப்ராஜெக்ட்டை பற்றி அப்படின்னு சரி சொல்லுன்ற போது 2 லைன் சொல்லும் போதே புரிஞ்சிச்சு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ சொல்கிற ப்ராஜெக்ட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. அவருக்கு என்னென்னா ஹீரோயின் மேலே ஒரு கண்ணாயிடுச்சு, ஸோ இவரை வச்சு தான் இது பண்ண முடியுன்றதுக்காக இவருக்கு அந்த ப்ராஜெக்ட்டில் விருப்பம் இல்லாட்டி கூட விருப்பம் இருக்க மாதிரி சரிவா அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பேசுவோன்னு சொல்லி கூப்பிடுவோம். அதில் அவர் போய் அவ்வளோதான், ஹீரோனை கண்டுக்கவே இல்லை. அவருக்கு பிஸ்னஸ்க்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சா உடனே அவர் பின்னாடி அவர் பாட்டுக்கு பேச போயிடுவார். இப்போ ஹீரோ இருக்கார்ல, ஹீரோன் இந்த பக்கம் ஓடுனால எங்கே போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவார். ஹீரோன் ஒரு பக்கமாக போய் ஒதுங்கி நின்றுட்டு இருப்பாங்க. ஆச்சு ஏன் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, அங்கே எல்லாரும் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க, என்னோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் டர்ட்டி ஆகிடுச்சு, அவர்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது அது கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் சிந்தி இருக்கும், ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி அவமானப்பட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க, என்னோட ட்ரெஸ் வந்து டர்ட்டி ஆனதுனால என்னால் அந்த பார்ட்டியை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உன்னை ஹீரோ என்ன சொல்லுவாங்க, உனக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பாரா. ஹீரோனுக்கு இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதை அவங்களுக்குன்னே அவர் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நேரம் ரொமான்டிக்காக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்து ரோட் சைடில் அவருக்கு வந்து ரோட் சைடில் அந்த லவர் பாய் வந்து இவங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணது பிடிக்கவே பிடிக்காது. ரோட் சைடில் அவன் வந்து உன்னை ஹக் பண்ணா உன்னை கிஸ் பண்ணா அது எனக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்திருச்சு, இதுக்கு மேலே நீ அவன் கூட பழகிறது வந்து சரி கிடையாது. அதனால ஹீரோனுக்கு திரும்ப கோவம் வந்துடும். இப்போ இதை சொல்கிறதுக்காக தான் எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்தியான்ற மாதிரி கேட்பாங்க. உனக்கு நான் சொல்கிறதே புரியல, உனக்கு அவன் ஒர்த்தானவனே கிடையாது அப்படின்னு